துணை வேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல் மசோதாக்கள் குறித்து 3 ஆண்டுகளாக பதில் அளிக்காதது ஏன்? தமிழக கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி. ஓகே, சரி. ஓகே, மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட்டே இப்போ கவர்னர், ஆமாங்க, அவருக்கு என்னங்க இங்கே செயல்பாடு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே மானம் ஈனம் சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாராவது மசோதா என்ற பேரில் ஏதாவது கீழே கிடக்கிற குப்பை பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அதில் கையெழுத்து போட சொல்லுவார், கையெழுத்து போடணும். இது ஒரு பொழப்பாங்க. இதுக்கு எதுக்குங்க அந்த கவர்னர் அப்படின்ற அந்த போஸ்டிங்? சரி, கவர்னர் விடுங்க, ஜனாதிபதிக்கே அந்த நிலைமை தான். ஆமாம், ஜனாதிபதி இருக்கிறாங்களே யார்? திரௌபதி முர்மு. அவங்களுக்கே இது. ஏன் இதுக்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்களுக்கெல்லாம் சொந்த காசில் டீ குடிப்பார். யார்? அப்துல் கலாம். சொந்த காசில் டீ குடிப்பார், சொந்த காசில் சொந்தக்காரங்களை வர வைப்பார், அவங்களுக்கு ஹோட்டல் எடுத்து கொடுப்பார், சொந்த பணத்தில் சம்பளத்தில் தான் வந்து வாழ்ந்தார். யார்? அப்துல் கலாம் அவர்கள். மாபெரும் மனிதர். சரி, அதை விட்டுருங்க. எங்கேயாவது கவர்னருக்கு மரியாதை இருக்குதா? நீங்களே சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட். எங்கேயாவது அவர் சொந்தமாக ஒரு நாளாவது முடிவு எடுக்க முடியுமா? சரி விடுங்க, இதே அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த அது என்னது வைஸ் சான்சலர்ஸ், அதாங்க துணை வேந்தரை என்னமோ, எல்லாமே போலீஸ் சர்டிஃபிகேட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தான். 5 கோடி 10 கோடி மிகப்பெரிய கலாட்டா ஸ்ட்ரைக்லாம் நடந்தது. போங்க சரித்திரத்துக்குள்ளார போய் பாருங்கள், இந்தியா எவ்வளோ கேவலம்னு தெரியும். இந்தியாவில் இருக்கிற மந்திரி இந்திரி ஆவன் இவன் லொட்டு லொசுகு இசுகு எல்லாரையும் போங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். மகா கேவலமானவனுங்க. ஒருத்தவங்க கூட மக்களுக்காக, மக்களுடைய துன்பங்களுக்காக மக்கள்னுவான். தன் மக்களே தான் அவங்களுக்கு முக்கியம். ஆமாம், மக்கள் நம்ம என்னதோ நல்ல ஒரு இங்கே பாட்டு இருக்குது, மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். வரும். ஆமாம், இதுக்கெல்லாம் நியாயங்கள் வரும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அயோக்கியத்தனங்கள் பண்ணி கொண்டு இருந்த திருட்டு ராஸ்கல்ஸ், சட்ட விரோதிகள், இல்லீகல் இமிக்ரன்ஸ், அவன் வந்து அவர் அமுச்சு விட்டுட்டாரான், அவன் கொடி பிடிக்கிறான். அப்போ எவ்வளோ கேவலமானவனுங்க. ஒரு சட்ட விரோதி ஒரு நாட்டுக்குள்ளார பூந்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்களை டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் வெளியேற்ற நினைக்கிறார். அதை தப்புன்றான். நீலாம் என்ன பிரதம மந்திரி? நீலாம் பிரதம மந்திரியாக இருக்காத மிஸ்டர் மோடி. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு மக்களுக்கு தலைவனாக இருப்பதில் வெக்கப்படுங்கள் மிஸ்டர் மோடி.